சாமானியர்கள் தொடங்கி அனைத்து தரப்பு மக்களும் காலை மாலை பகல் இரவு என எந்நேரமும் தங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவும் எனர்ஜி டானிக் தான் டீ. இந்த டீக்கு ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த நாள் தான் இன்று. மே 21 சர்வதேச தேயிலை தினம் கொண்டாடப்படுகிறது. தேநீர் எப்போதும் பெருமூளையின் விருப்பமான பானமாக இருக்கும் என்பார் பிரபல ஆங்கில எழுத்தாளர் தாமஸ் டு குயின்சி. அது மட்டுமல்ல, தண்ணீருக்கு அடுத்து அதிகமானோர் அருந்தும் பானமாக டீ இருக்கிறது. தேயிலையின் வரலாற்று விவரிப்பு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய சீனாவில் உள்ளது. அங்கு சீன பேரரசர் ஷென் நங் தற்செயலாக தேநீரை சந்தித்ததாக புராண கதை கூறுகிறது. இந்தியா உலகில் மிகப்பெரிய தேயிலை உற்பத்தி நாடாகவும் தேயிலை நுகர்வு நாடாகவும் திகழ்கிறது. இந்தியாவின் வாணிக பயிர்களில் தேயிலை மிகவும் முக்கியமான ஒன்றாகும். 1830ஆம் ஆண்டில் பிற்பகுதியில்தான் இந்தியாவில் தேயிலையின் வணிக உற்பத்தி ஆரம்பமானது. அதற்கு முன்பு அசாம் காடுகளில்தான் பெரும்பாலும் தேயிலை விளைந்தது. அசாம் தேயிலை, டார்ஜிலிங் தேயிலை, தமிழகத்தின் நீலகிரி தேயிலை ஆகியவை சிவப்பு புவிக்குறியீட்டு எண் பெற்றவையாகும். சர்வதேச தேநீர் தின வரலாறை சுருக்கமாக காண்போம். அக்டோபர் 2015இல் தேயிலை தொடர்பான ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பகத்தில் இந்தியா முன்வைத்த திட்டத்தின் அடிப்படையில் மே 21 சர்வதேச தேநீர் தினமாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அங்கீகரித்தது. இதற்கு முன்பு வரை டிசம்பர் 15 சர்வதேச தேநீர் தினமாக கொண்டாடப்பட்டு வந்தது. எப்பா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுப்பா என்று காலரை நிமிர்த்தி டீ குடிக்கலாம் இனி.